வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை பார்க்க போகிறோம். இரவு 8 மணி அளவுல வெளியான தலைப்பு செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். முதல் தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இன்றளவும் இன்னமும் கூட பார்த்தீங்கன்னா, கடுமையான வெப்பம் பல இடங்களில் பதிவாகி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல என்னதான் ஒரு புறம் வெப்பமானது, கோடை வெப்பமானது கொதித்து இருந்தாலும் சரி, வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக மழை பொழிவுகள் அப்படின்றது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலம் அமைச்சர் அலாம்கீர் ஆலமின் உதவியாளரின் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் யார் என்பதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிஜேபி இல்லாமல் அங்கே எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்தின் அமைச்சருடைய வீட்டில் 20 முதல் 30 கோடி வரை ரொக்க பணத்தை பார்த்தீங்கன்னா கைப்பற்றி இருக்கிறார்கள். அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு, செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் மே 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி, ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி அப்படின்னே சொல்லலாம். பேடிஎம் நிறுவனத்துடைய தலைவருடைய பதவி என்பது ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி அப்படின்னே சொல்லிவிடலாம் நண்பர்களே. குறிப்பாக இன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் என்பது வெளியான ஒரு சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5க்கும் மேற்பட்ட இடங்கள் பிடித்திருக்கிறார்கள். முதலிடம் திருப்பூர் மாவட்டம், 2வது இடம் சிவகங்கை, 3வது இடம் ஈரோடு, 4வது இடம் அரியலூர், அடுத்தது 5வது இடம் கோவை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர், சிவகங்கை, ஈரோடு, அரியலூர், கோவை இதெல்லாமே கொங்கு பெல்ட். மோஸ்ட்லி கொங்கு பெல்ட்டு, சென்ட்ரல் தமிழ்நாடு, மிட் தமிழ்நாடு சேர்ந்து இந்த மார்க்கை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக +2 பொதுத் தேர்வில் தமிழகத்தில் மொத்தம் 94.56% பேர் தேர்ச்சி பெற்று இந்த ஒரு சூழ்நிலையிலே கொங்கு மாவட்டங்கள் அதிக மதிப்பெண்களை எடுத்திருக்கிறாங்க. கடைசி மாவட்டத்தை எடுத்த மாவட்டமாக திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா மாறி இருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி, மீண்டும் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். கிட்டத்தட்ட மினிமம் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மோடிஜி அவர்கள் வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊடக தளங்களில் செய்திகள் என்பது பரவலாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது போல் அடுத்தடுத்த காணொளிகள், அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. அது ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நண்பர்களே. என்னென்ன விதமான அறிவிப்புகள் வெளியாகிறது, யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் அறிவிப்பு வெளியாகுதான்னு